வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜன் மக்கள் வழி. ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, இது பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த 100 எபிசோட் நான் ரெடி பண்ணி இந்த ஒரு காமனான ஒரு கிரவுண்டுக்கு நம்மளால் வர முடியும்னு ஒரு நம்பிக்கை. இதனால் நான் பார்த்தது, படித்தது, புலம்புனது, பார்த்தது, அனுபவிச்சது எல்லாத்தையும் மாறி ஒரு எபிசோடாக ஒன்றா போட்டுக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து நான் அதிகமாக சொல்கிறது ஓஷோ, உள்முக தேடலோ, மெடிடேஷனோ, தன்னை அறிதலோ, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபோ, அதை பற்றி ஆன்மீக அதை பற்றி நிறைய பேசியிருப்பேன். எந்த ஒரு கடவுளுக்கீழேயோ மத குருமாருக்கீழேயோ இல்லாமல் சடங்குகளுக்கு கீழே வராமல் தனி மனிதனாக இந்த நேச்சரையும் காஸ்மாஸையும் வச்சு நம்ம போனான்னு எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அதை பற்றி நிறைய பேசியிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. சிங்க்ரானிஸ்டி எப்படி வந்துச்சு, அக்கல்ட் எப்படி வந்துச்சு, எப்படி ஓஷோ வாழ்க்கையில் வந்தார், எப்படி நேச்சராக பார்க்கணும், கான்ஷியஸ் என்ன, செல்ஃப் ரிமெம்பரிங்னா என்ன, குர்டிஜஃப் நிறைய பேசியிருப்பேன். ஸோ இது அத்தனையுமே நமக்கு முழுமையாக அறிஞ்சிக்கிறதுக்கு நேரடி அனுபவம், தரிசனம்னா தியானம் தான், மெடிடேஷன் தான். அதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா ஆளுங்களும் ஆசிரமம் போடுறதோ, கிளாஸ் எடுக்கிறதோ, காசு எடுக்கிறதோ, அது மூலமாக நிலாவை காட்டுற நிலாவை பார்க்காம விரலை பார்த்து மயங்கி நம்ம போய் கிடக்கிறதும் நடக்கிறது. ஸோ அதனால் ஒரு அழகான புக்கை பற்றி பேசி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அந்த விஞ்ஞான பைரவ தந்திரா, இந்த புக்கு ஓஷோக்கு ரொம்ப ஃபேவரட். 112 மெடிடேஷன் டெக்னிக் அதில் போட்டிருக்கோம். சிவன் சக்திக்கு, பார்வதிக்கு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்க கதை. இதெல்லாம் அந்த ஏன்ஷியன் சீக்ரெட் டெக்ஸ்ட்டும்பாங்க, தந்திரா, ஸ்மிருதி, நிறைய படிச்சிருக்கேன் ஒரு டைம்லாம். என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஃபுல்லாக பார்க்குறதுக்குன்னு எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பேன். ஓஷோக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு 112 டெக்னிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க டெம்பரமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக கண்ணை மூடு, காலத்துக்கு கால் மேலே போட, உட்காந்து கவனிங்க மாதிரிலாம் கஷ்டமான விஷயம்லாம் இல்லாமல் இந்த புக்கில் ரொம்ப அழகாக போட்டுருந்துருக்கும். உங்கள் நார்மல் ஆக்டிவிட்டியிலே, உங்கள் தினசரி செய்கிற விஷயத்துலேயே எப்படி மெடிடேஷனை கொண்டு வர்றதுன்னு அந்த புக்கில் இருக்கிற ஒரு மெத்தடையும் ஒரு எபிசோடில் பொறுமையாக சொல்லலாம் அப்படிங்கிறது பிளான். ஸோ அடுத்த எபிசோட் நேராக அந்த விஷயத்துக்கு வந்துடுவேன். இந்த எபிசோட் இன்ட்ரோனால ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். ஸோ அதான் ஐடியா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு 112 சின்ன சின்ன எபிசோடாக வாரம் நான் போட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இல்லை, இந்த மாதிரியே பேச வேணாம், அதே பேசிட்டோம். ஸோ பார்க்கலாம். ஸோ மொத்தம் சிவன் ஒரு இது சக்தி கேள்வி கேட்குறா, இது என்ன, இந்த உலகம்னா என்ன, இந்த ரியாலிட்டினா என்ன, நீங்கன்னா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ஓஷோ சொல்கிறார், இது ஒரு காதல் மொழியில் சக்தி சிவன்கிட்ட கேட்குறது. இன்னொன்று இது சொல்கிறது நான் இந்து மதம் இது பண்ணுறேன், சங்கியாட்டெல்லாம் நீங்கள் பயந்துடாதீங்க. இது அந்த காலத்து புக்கில் இந்த வழியில் தான் அப்போல்லாம் எழுதுவாங்க. அதில் ஓஷோ கரெக்டாக இருக்கிற புக்கை மட்டும் சூஸ் பண்ணி சொல்லியிருப்பார். எனக்கு இதுக்கு டெக்னிக்கை மட்டும் பாருங்கள், இந்த கதைக்கு பின்னாடி இருக்க நம்ம கண்டுக்க வேணாம். ஸோ இது மாதிரி பேசி அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்கிறார், நீங்கள் சொன்னால் உலகத்துக்கும் போய் சேரும்ல, எப்படி நம்மளை நாமே கண்டறிவது, அதுக்கான மெத்தடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இவர் சிவன் சொல்கிறார், சரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு. இது தந்திராவில் வரும். தாந்திரிகம் மாந்திரிகம்னா பிளாக் மேஜிக்லாம் கிடையாது, காந்தாரா வில்லம் மாதிரிலாம் இல்லை. தந்திரா அப்படிங்கிறது பியாண்ட் குட் அண்ட் ஈவில். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மொராலிட்டி பார்க்காது, எதையும் ஒதுக்கி வைக்காது, சேக்ரெடு ப்ரொஃபைன்னு தனியாக பிரிக்காது, நீ வேற நான் வேறன்னு சொல்லாது, எதையும் கில்ட்டாக்காது. நீங்கள் பியூராக இருந்தால் தியானம் பண்ண முடியும், கண்ண முடியும், ஆசைகளை துறங்கிற ஒரு ஸ்டான்ச் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மோட்லாம் போகாது. இருக்கிற சராசரி ஆசாபாசம், காதல், காமம், செல்வம் எல்லாத்தையுமே தியான முறையாக சராசரி வாழ்க்கையை அது அப்படி தான், இது வே ஆஃப் லிவிங் தான், இதிலேருந்து எப்படி நீங்கள் தியானம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவ் மெத்தடாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஓஷோ ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ அதில் முதல்ல சிவா என்ன சொல்கிறாருன்னா, ஒளி வீசுபவளே, இது டெக்னிக். இந்த அனுபவம் 2 மூச்சுக்களுக்கு இடையில் கிடைக்கலாம். மூச்சு உள்ளே திரும்புவதற்கு சற்று முன் கிடைக்கப்பெற்றவராகலாம். ஸோ இதில் முதலோட டெக்னிக் என்ன, 2 மூச்சுகளின் இடைவெளியை கவனி அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் இருக்கீங்க, உட்காந்துக்குங்க. ஸோ உங்களோட ப்ரீத்தை கவனிங்க, அது என்ட்ரி, அது எக்ஸிட், அதை கவனிச்சுட்டே அப்படி உட்காந்துங்க, அதெல்லாம் சொல்ல வரல. ப்ரீத்தை கவனிங்க. ஆனால் உங்களோட உடம்புல உங்கள் கான்ஷியஸை மீறி
24 ஹவர்ஸும் போய்ட்டு இருக்கிற மெக்கானிசம் வந்து ப்ரீதிங். ஸோ யூ கேன் லிசன், யூ கேன் அவேர் ஆஃப் யூர் ப்ரீதிங். உட்காந்து கண்ணு மூடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்யணும். நம்மளால் கிட்டக்க மூச்சு நீங்கள் விடுறதில்ல, அதுவே நடக்குது. நீங்கள் அதை கவனிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு மூச்சும் நீங்கள் விடுற மாதிரி இருந்தால் உலகம் உங்களுக்கு கடுப்பாக இருக்கும் பார்த்துங்க. சும்மா உட்காந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிறு போயிட்டு வர தெரியும். ஸோ அங்கே ப்ரீதிங் நடக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, மூச்சு உள்ளே போகுது, மூச்சு வெளியே வருது. நேற்று 2 நடக்குது. மூச்சு உள்ளே விடுறோம், மூச்சு வெளியே வரும், இன்ஹேல் எக்ஸேல். இந்த 2த்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த இடத்துல மூச்சு இல்லை. அந்த இடத்த கவனிங்க. அப்போது யூ கேன் ஃபீல் த மொமெண்ட். அந்த கான்ஷியஸ்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுதான் முதல் மெத்தடு. ஸோ இதுதான் அவர் சொல்கிறாரு. 2 புள்ளிகளுக்கிடையே அவேர்னஸாக இரு, அப்போது நிகழ்கிறது அப்படின்றார். இதில் வந்து ஓஷோ வந்து மூச்சுக்கு நீங்கள் ட்ரைனிங்லாம் தர வேணாம். ஏன்னா அந்த யோகாலெலாம் பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு வந்து இந்த ப்ரீதிங்கை வந்து உங்கள் ஃபிசிக்கல் வெல் பீயிங்காக தரும் அப்படின்னு சொல்லிட்டு யோகா பயிற்சியெலாம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஃபிசிக்கல் ஃபிட்டிங்க்கும் இந்த அவேர்னஸ் மெடிடேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மளை நாமே அறிஞ்சிக்கிறதுக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், அந்த வேர்ல்டுக்குள்ளே இது போல். அதனால் இது வந்து நீங்கள் மூச்சை வந்து ஃபிட் பண்ணுங்கள், ட்ரைனிங் கொடுங்கங்கிறது இல்லை. உங்கள் மூச்சை கவனிக்கிறதுங்கிறது அவேர்னஸ், அது டோட்டலாக வேறு. அதுதான் இதில் பார்க்கலாம். மூச்சு உன் மூக்கு நுனியை தொடும்போது அதை இங்கே உணரு. பிறகு மூச்சு உள்ளே போட்டோம், முழு உணர்வோடு அந்த மூச்சோடு நீயும் நகரு. மூச்சை தவற விட்டு விடாதே, அதற்கு முன்னால் போகாதே, அதை தொடர்ந்து போகாதே, அதோடு கூடவே போ. அதை முந்தி போகாதே, அதோடு ஒன்றாக போ. இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து மூச்சு உள்ளே போதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் அங்கே வந்துடுது. ஸோ நீங்கள் உங்கள் உடம்புல மூச்சு இன்னியலோ எக்ஸேலோ அந்த ஸ்பீடோடு நீங்களும் சேர்ந்து போங்க, அவேர்னஸை கொண்டு போங்கங்கிறார். கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயோ கொஞ்சம் பின்னாடியோ நீங்கள் லேகாக நீங்களோ வேகமாக நினச்சா அங்கே மைண்டு வந்துடுது. அது ஃப்யூச்சரை நோக்கி. ஸோ கொஞ்சம் குழப்பம் அதுக்குள்ள போக வேணாம். ஸோ மூச்சை அதோட ஸ்பீடில் நீங்கள் அப்படியே கூடவே போகிற மாதிரி கவனிங்க. அது உள்ளே போகும், அதுக்கப்புறம் வெளியே வரும். இந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் டெத்தாக இருக்கீங்க, யுவர் டெட். அங்கே ஒரு சைலண்ட், ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்டை கவனிங்க அப்படிங்கிறார். இதை வந்து புத்தர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, புத்தரோட அந்த விபாசனாலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீதிங்கை கவனிக்கிறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட்னால அவர் அதிகமாக ஃபாலோ பண்ணதுனால இதை அனப்பனசதி யோகா அப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னு வருஷம் சொல்கிறார். ஸோ அதனால் இங்கே கவனித்தா போதும். உன் மூச்சோடு நுட்பமாக நகர்ந்து கொண்டிருக்கிறையில் மூச்சு இல்லாத இடத்தை எப்படி நீ உணராமல் போக முடியும்? அதுதான் ஓஷோ கேட்குறார். ஸோ இது வந்து இதில் இருக்கிற எந்த டெக்னிக்கும் வந்து எந்த ரிலீஜனுக்கும் கீழேயும் வராது. இது வந்து புத்தர் யூஸ் பண்ண புத்திஸ்டோ ஹிந்துயிசம் டெக்னிக்கோ இல்லை. மெடிடேஷன் டெக்னிக் எல்லாமே யூனிவர்சல் சயின்டிஃபிக். இதை வந்து நம்ம பேச கூச்சப்பட்டுக்கிட்டு ஒரு ரிலீஜன் கீழே புக்கில் அடைச்சி வச்சுட்டு சாமியார்த்தம் ஆன்மீகம்னு சொல்லி நம்ம ஏமாந்துட்டோம். இதை வெளியில் எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயமாக போய் சேரணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு ரொம்ப நாளாக. அதனால தான் நான் இதை கூச்சப்படாமல் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி அதை நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ விக்ஞான தந்திராவோட ஃபஸ்ட்டு மெடிடேஷன் டெக்னிக் இது. ஸோ என்ன பண்ணுறீங்க, ரூமுக்கு போங்க, ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க, காலையில் சாயந்தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து எல்லா விதமான டெக்னிக்கும் வரும். நான் லைனாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். எல்லா டெக்னிக்கும் நீங்கள் பண்ணியும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எது ஃபிட்டோ அதை எடுத்து நீங்கள் பொறுமையாக ஒரு 3 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுற ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு வேறு டெக்னிக் போகலாம். ஸோ இதுதான் முதல் இது. 2 மூச்சுகளின் இடைவெளியை கவனி. ஸோ அதுதான் ட்ரை பண்ணி பாருங்கள்.